ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கனடா பாட்காஸ்ட். வணக்கம் வாய்ஸ் ஆஃப் வந்து நான் தான் அவங்க ஆர்த்தி பிரசன் பேசிட்டு இருக்கேன். ஸோ மக்களே, போன தடவை ஒரு அற்புதமான ஒரு வீடியோ போட்டு சைல்டு அபியூஸை பத்தி அங்க என்னென்ன நடக்குது, என்னென்ன விஷயங்களை பத்தி விலாவாரியா நம்ம அந்த இடத்துல வந்து பேசியிருந்தோம். ஸோ அடுத்து இன்னைக்கு அதோட தொடர்ச்சி அன்னைக்கு நம்ம வாய்ஸ் ஆஃப் எதை பத்தி பார்க்க போறோம்னா ஆல்கஹால், அதாவது குடி நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு அப்படின்னு சொல்லி படத்துல போடுறாங்களே தவிர அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா படத்துல ஒரு மாதிரியே காமிச்சிட்டு படத்திலே அதை ப்ரொமோட் பண்றாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சோ அப்படியேப்பட்ட அந்த குடி எவ்வளவு குடும்பத்தையும் எப்படி கெடுக்குது, ஃப்ரெண்ட்ஸையும் எப்படி கெடுக்குது, நம்ம சுற்று வட்டாரத்தை எப்படி கெடுக்குது அப்படிங்கிற பத்தி இன்னைக்கு இந்த பாட்காஸ்ட் விழா வாரியா நம்ம வாய்ஸ் ஆஃப் பஞ்சில அந்த முடிச்சுகளை ஊக்க போறோம். சோ இந்த ஆல்கஹால் கண்டென்ட் வந்து நான் மட்டும் அவங்க கூட சேர்ந்து பேச போறதால நம்ம கூட இணைந்து நம்மளோட இன்னைக்கோட பாட்காஸ்ட் ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் ஜெயவர்ஷன் அவர்கள். ஸோ அவங்க கூட தான் நம்ம இன்னைக்கு வந்து சேர்ந்து நம்ம வந்து பேச போறோம். ஸோ என்னோட முதல் கேள்வி, இந்த ஆல்கஹால் கண்டென்ட் நான் வைக்க போற முதல் கேள்வி என்னன்னா, முதல்ல மது அப்படிங்கிறது நம்ம நாட்டுக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறது என்னோட கேள்வி. சொல்லுங்க ஜெயவர்ஷன். நம்ம வந்து லைக் குரங்குல இருந்து தான் மனிதர்கள் ஆனோம்னு எல்லாருக்கும் தெரியும். அப்போ குரங்களா இருக்கும் பொழுது லைக் அதுங்களுக்கு உணவு கிடைக்காம அழுகி போன பழங்களை சாப்பிட ஆரம்பிச்சது. அப்படி சாப்பிட ஆரம்பிச்ச பொழுது அது வந்து மயக்கம் அடைஞ்சு தலை சுத்தி லைக் இப்போ எப்படி போதைன்னு ஒரு டேம் வந்ததோ அப்படி இருந்ததை பார்த்த பழங்கால மக்கள் வந்து வீணா போன ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு பேரல்ல ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் அரிசியை ஸ்டோர் பண்ணி ஒரு தின்பண்டம் செஞ்சாங்க. அது வந்து ஃபெர்மெண்டட் பெவரேஜ்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அதை சாப்பிட்டப்ப உடம்புக்கு சத்து கொடுத்தது, அவங்கள வலியை எடுத்தது, தூக்கம் நல்லா கிடைச்சது. ஆனா இப்போ என்ன பிரச்சனை ஆயிட்டுனா, அப்போ அந்த இதை குடிச்சு அதுல வந்து ஆல்கஹால் கண்டென்ட் வெறும் 15% தான். ஆனா அதோட போதை பத்தாம மனிதரின் ஆசை காரணமாக இப்ப எப்படி பணம் வந்து ஒரு ஆசையா மாறுதோ அந்த மாரி மது, பெண்லாம் ஒரு ஆசையா மாறி மதுவை வந்து லைக் அதிகப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப விக்கிற மதுல ஆல்கஹால் கண்டென்ட் வந்து 70 to 80% இருக்கு. இப்போ மது குடிக்கிறது சில பேர் நல்லதுன்னு பேசிட்டு இருப்பாங்க, ஆனா நிறைய பேர் கெட்டதுன்னு பேசுறாங்க. இந்த நல்லதுன்னு பேசுறவங்க எதை பத்தி பேசுறாங்கன்னா பழங்காலத்து மதுவை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ விக்கிற எதுவுமே பழங்காலத்து இதுல இருக்கிறது இல்ல. ஸோ இதே கொஸ்டினை தான் சந்தோஷ் நான் உங்ககிட்ட வைக்க விரும்புறேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ஆல்கஹால் வந்து நம்ம நாட்டுக்குள்ளே எப்படி வந்துச்சுங்கிறதுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டியது இருக்குது. நம்ம ஹியூமன்ஸ் ஆன நம்ம வந்து ஒரு 5000 வருஷமாகவே ஆல்கஹால் வந்து கன்சியூம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம எல்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருப்போம், ஐரஸ் தான் ஃபஸ்ட்டு ஆல்கஹாலை கண்டுபிடிச்சது, அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் இருப்போம். பட் அதுதான் இல்லை. இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஐரஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாலேயே சைனா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ சைனா கண்டுபிடிச்ச ஆல்கஹால் மூலியமாக தான் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி நாட்டுக்குள்ளே வந்திருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். அதாவது நான் தெளிவான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க. அதாவது அதாச்சும் பழங்களை அவங்களோட சத்துக்களுக்காண்டி அந்த பழங்களை ஊற போட்டு உருவானதான் மது. ஆனா இப்போ நம்ம லோக்கல் கடைகள்ல இப்போ பெரும்பாலும் டாஸ்மாக்னு எடுத்துக்கிட்டோமே, அந்த கடையில கிடைக்கக்கூடிய மதுகள் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஒரு லோக்கல் செட்டப்ல தான் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அந்த பழச்சார பல வருஷம் ஊற வச்சு அதுல இருந்து வர கிடைக்கிற மது அப்படிங்கிறது இப்போ நம்மளோட சமுதாயத்துக்கு ரொம்ப காஸ்ட்லியான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு சராசரி மனிதனால அதை அஃபோர்டபுள் பண்ண முடியாது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சோ இப்போ மது எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிற இதுல பழச்சாறுல இருந்து எடுக்கிற மதுக்கு பதிலா வேற ரசாயன மதுக்கள் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இது என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டுனா கார்பரேட் கம்பெனிஸ் உள்ளார வர ஆரம்பிச்சு அதை இன்னும் அடிக்டிவ் ஆக்க ஆரம்பிச்சிருச்சு. அதாவது இப்போ முன்னாடி பழச்சாறுல இருந்து வர மது குடிக்கிறதுல கிடைக்கிற டோபமின், அதாவது இப்போ நம்ம ஒரு விஷயம் செய்யறோம்னா அதை திரும்ப செய்யணும்னு தூண்டக்கூடிய ஒரு என்சைம் தான் டோபமின். அதை செக்ரேட் பண்றதை நிறைய செக்ரேட் பண்ண வச்சிட்டாங்க இந்த கார்பரேட் கம்பெனிஸ்லாம். அதனால இப்போ ஒரு மனுஷன் முதல்ல போய் மது அருந்துறானா அடுத்த நாளும் அவன் அதை குடிக்கணுங்கிற ஒரு எண்ணம் அவனுக்கு அறியாமே அவனுக்கு வந்துருது. அதை நம்ம அவனையும் குத்தம் சொல்ல முடியாது. அவனோட சுற்றுச்சூழல், நண்பர்கள், அவன் பாக்குற படம், இது எல்லாமே அவனை மது குடிக்க தள்ளுது. சோ அதனால அவன் போய் குடிச்சு அந்த வலையில மாட்டிக்கிறான். ஓகே. ஜெயவர்ஷன், நீங்க இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் கூட இப்போ நம்ம அதிகமா பரவிட்டு இருந்தோம். அதாச்சும் இந்த கள்ளக்குறிச்சியில சாராயணம் அந்த மதுவை உற்பத்தி பண்ணி ஒரு தப்பான முறையில கெமிக்கல் ரியாக்ஷனால ஒரு தப்பான முறையில மது விற்பனை பண்ணப்பட்டது. அதுக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் இறந்து போயிரு, அந்த மதுவை குடிச்சு நிறைய பேர் இறந்து போனாங்க. அதுக்கு கவர்மெண்ட் ஒரு இதுவும் கொடுத்தாங்க, ஒரு நஷ்ட ஈடா 10 லட்சம் அப்படிங்கிற கொடுத்தாங்க. பட் நாங்க கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இங்க மது அப்படிங்கிறது தான் இங்க மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. இப்போ ஒரு நம்ம தமிழ்நாட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா போதுமான வருமானம் இப்ப மதுவுல இருந்து தான் கிடைக்குது. சோ இதையும் கவர்மெண்ட் தடை செய்ய மாட்டேங்காங்க. இப்போ ஏன் தடை செய்ய மாட்டேங்கிறாங்கிறது என்னோட கருத்து என்னன்னா, இப்போ ஆல்ரெடி நிறைய மக்கள் இந்த மதுக்கு அடிமை ஆயிட்டாங்க. இப்போ நீங்க அவங்க உடனடியா இப்போ ஒரு லைக் சிகரெட்டே தமிழ்நாட்டுல தடை செஞ்சிருக்காங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா எல்லா டீ கடையிலயும் சிகரெட்ஸ் இருக்கு.
அந்த மாரி ஒரு ம். அடிக்டான பொருளை உடனடியா பாய்காட் பண்றதோ இல்ல உடனடியா நிறுத்தினா அதை எப்படி இல்லீகலா பீப்புளுக்கு சேல் பண்ணலாங்கிற ஒரு எண்ணத்துலதான் மக்கள் தள்ளப்படுவாங்க. இப்போ நீங்க சொன்னபடி ரீசெண்டா ஒரு இன்சிடென்ட் கூட லைக் கவர்மெண்ட் இதோட சீப்பரா அவங்க மது கொடுத்ததுனால நிறைய மக்கள் அங்க வாங்கி அவ்வளவு பேர் இறந்து போனாங்க. இப்ப இதுவே நம்ம ம். கவர்மெண்ட் வந்து மது விக்கிறத நிறுத்திட்டா எவ்வளவு பேர் அதே ம். மாரி மது குடிச்சு நிறைய பேர் இறக்க கூடலாம். சோ அதனாலதான் நம்ம புரியுது. கவர்மெண்ட் வந்து லைக் மதுவை ப்ரொமோட் ம். பண்ணல, இல்லீகலா மது ம். செய்யக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க மது விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல கொஸ்டின். தமிழ்நாடு கவர்மெண்ட் மேலே எந்த தப்பும் சொல்லிட முடியாது. அவங்க வந்து பேன் பண்ண ட்ரை பண்ணாங்க, பட் முடியலை. அதான் உண்மை. தமிழ்நாட்டில் வந்து அதிகப்படியான பேர் வந்து ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறவங்களா இருக்கனால சில பேர் வந்து ஆல்கஹாலை பேன் பண்ண சப்போர்ட் பண்ணாலும் பல பேர் வந்து இதுக்கு ஹேட்டு தான் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட்டால் ஒன்றும் பண்ண முடியல, இதை பேன் பண்ண முடியலை. பட் இங்கே ப்ராப்ளம் என்னன்னா, இவங்க பேன் பண்ண முடியல, ஓகே. கவர்மெண்ட் வந்து ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறதுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. அதுதான் இங்கே நான் தப்புன்னு சொல்ல வரேன். எக்ஸாம்பிளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா, கள்ளக்குறிச்சி கள்ளசாராயம் மேட்ரு வந்து சம்பவம் நடந்துச்சு. அங்கே வந்து இறந்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10 லட்ச ரூபாய் நிதி கொடுக்குறாங்க. இதுதான் ப்ரொமோட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக இங்கே என்ன அல்காரிதம் நடக்குதுன்னா, உயிரிழந்தவர்கள் குடும்பத்துக்கு வந்து ஒரு 10 லட்ச ரூபாய் கொடுக்குறாங்க. இது வந்து அவங்க உயிரிழந்தவங்களுக்கு ஃபேமிலிக்கு வந்து கஷ்டப்படும், லைக் அதுக்காக தான் அவங்க காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்க, அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. பட் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இந்த 10 லட்ச ரூபாய் எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, இறந்த ஒவ்வொரு குடும்பமும் டாஸ்மார்க்கை மூட சொல்லி போராட்டம் பண்ணிடக்கூடாது, டாஸ்மார்க் வந்து க்ளோஸ் பண்ண சொல்லி ஸ்ட்ரைக் வைக்கக்கூடாது, இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் தான் கவர்மெண்ட் வந்து 10 லட்ச ரூபாய் கொடுத்துருக்கு. எக்ஸாம்பிளுக்கு இப்போ கூட ரீசெண்டாக அந்த ஸ்கூல் பஸ் டிரைவர் வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்துருப்பார். அவரோட குடும்பத்துக்கு வந்து நிதி உதவின்னு சொல்லிட்டு 5 லட்ச ரூபாய் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே நான் கேட்குற பாயிண்ட் என்னன்னா, சும்மா போய் குடிச்சிட்டு சாகுறவனுக்கு 10 லட்ச ரூபாய், ஒரு 30 குழந்தைங்களோட உயிரை காப்பாற்றின ஒரு கடவுள் மாதிரி உள்ள வேன் டிரைவருக்கு வந்து 5 லட்ச ரூபாய். இது எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு தெரியல. இதை கவர்மெண்ட் வந்து எப்படி முட்டுக் கொடுக்க போறாங்கன்னு எனக்கு தெரியல. ஓகே, ஓகே, ஓகே. ஸோ நான் அடுத்து உங்ககிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இதனால வந்து இப்போ இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தை எடுத்துக்கிடுவோம். இதனால நிறைய குடும்பங்கள் வந்து பாதிக்கப்பட்டது. இந்த குடும்பங்களுக்கு அதாச்சும் இப்போ ஒரு குடும்பத்துல வந்து இப்போ ஒரு மிடில் கிளாஸே எடுத்துக்கிடுவோமே, ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்துல ஒரு சராசரி வருமானம் அப்படிங்கிறது ஒரு 15,000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு மாசத்துல 15,000 முதல் மாசத்துல 15,000 வருது. அந்த மாசம் முடியறதுக்குள்ளேயே அவங்க குடிச்சு அந்த துட்டை வந்து தீர்த்து போயிருது. இதனால அந்த குடும்பத்துல உள்ள குழந்தைகளுக்கு அடுத்த படிப்புக்கான முன்னேற்பாடுகளுக்கு இருக்க மாட்டேங்குது. அந்த குடும்பத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடிய மாட்டேங்குது. இதனால பல வருஷமா பல குடும்பங்கள் இந்த மதுவை ஒழிக்கணும், மதுவை தமிழ்நாட்டுல இருந்து தூக்கணும் அப்படின்னு நிறைய பேர் போராட்டம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்கான தீர்வு இன்னும் வந்த பாடாவே இல்ல. சோ இந்த இடத்துல நான் இன்னொரு கேள்வி என்ன வைக்கிறேன்னா, இதை வந்து நிறுத்த முடியாதா? இந்த மதுவை வந்து நம்மளால ஏன் நிறுத்த முடிய மாட்டுக்கு? நிறுத்துவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? இப்போ நீங்க ஒரு மது மாற்றம்னு நீங்க கேட்ட கேள்விக்கு இப்போ லைக் ஒரு கவர்மெண்ட் நினைச்சாலோ இல்ல பீப்புள் போராட்டம் பண்றதுனாலயோ மதுவை நம்மளால ஒரே தடையா அழிச்சிட முடியாது. மது அருந்துறவங்க அவங்களே அறிஞ்சு நான் பண்றது தப்பு ஒரு செல்ஃப் அவேர்னஸ் மட்டும்தான் கவர்மெண்டாலேயோ இல்ல மக்கள்னாலேயோ கிரியேட் பண்ண முடியும். இந்த பார்வையில பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பாக்குற நிறைய படங்கள் வந்து இந்த கண்ணோட்டத்தை நமக்கு கொடுக்கறது இல்ல. இப்போ ஒரு வில்லனே எடுத்துப்போம், இல்ல ஒரு ஹீரோவே எடுத்துப்போம். அவன் டிப்ரெஸ்டா இருந்தா அவன் குடிக்கணும், இல்ல சந்தோஷமா இருந்தா நீ குடிக்கணும், இல்ல உனக்கு எதுவும் பிரச்சனைனா குடிச்சா சரியா போயிடும், குடிச்சிட்டு தூங்கினா சரியா போயிடுங்கிற கண்ணோட்டத்துலதான் படம் மோஸ்ட்லி இருக்கு. இதே ஏன் நீ இப்போ சோகமா இருக்க, ஒரு கோயிலுக்கு போ, இல்ல உன் மசூதிக்கு போ, இல்ல சர்ச்சுக்கு போ, அங்க உனக்கு இன்னர் பீஸ் கிடைக்கும், இல்ல உன் குடும்பத்தோட உட்காந்து உன் பிரச்சனைய பேசு, அவங்களுக்கு புரிய வை. இந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்துல படம் எடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா லைக் மது பக்கம் போய் மது கிட்ட நம்ம எல்லாத்தையும் சொல்றதை விட நம்ம ஒரு கடவுள் கிட்டயோ இல்ல கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா நம்ம அம்மா கிட்டயோ இல்ல நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஃப்ரெண்டு கிட்டயோ ஷேர் பண்றது இன்னும் நமக்கு மகிழ்ச்சி தரும், நம்ம ப்ராப்ளத்தை ஷேர் பண்ணுங்கிற கண்ணோட்டத்துல படம் எடுத்தாங்கன்னா லைக் பீப்புள் வந்து இன்னும் கொஞ்சம் அவேர் ஆவாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ உள்ள ஜென்ரேஷன் வந்து நிறைய ப்ரௌஸ் பண்றதுனால நிறைய இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்ஸ் எல்லாம் லைக் இப்போ அவங்க ரிச்சா காட்டிக்கணுங்கிறதுக்காக பப்ல இருந்து போடுற ஸ்டோரி இது எல்லாம் வந்து சின்ன பசங்களை நம்ம குடிச்சாதான் பெரிய ஆளுன்னு எல்லாம் மதிப்பாங்க, பப்புக்கு போறது வந்து ஒரு கௌரவமான விஷயம். சோ குடி வந்து ஒரு நீடோட ஒரு கௌரவமான ஒரு விஷயமா மாறிட்டு வருது. சோ அதனால குடிக்கிறது கௌரவம் இல்லைங்கிற கண்ணோட்டத்துல படம் எடுத்தாங்கன்னா குடியை தவிர்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ சந்தோஷ், இந்த ஆல்கஹால் எப்படி நிறுத்தலாம் அப்படிங்கிற உங்களுடைய பார்வை என்ன? ஆக்சுவலாக இந்த ஆல்கஹாலை எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சயின்ஸ் கிளாஸ் மட்டும் போயிட்டு வந்துடலாமா? ஆக்சுவலாக there are 2 types of drugs guys. ஒன்று ஆல்கஹால், இன்னொன்று அதர் டைப்ஸ் ஆஃப் ட்ரக்ஸு. இந்த எபிசோடில் நம்ம ஏன் ஆல்கஹாலை பற்றி மட்டும் பேசிக்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஆல்கஹால் வந்து ஒரு வாட்டர் அண்டு ஃபேட் சால்யூபிள்ஸ்.
ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்கஹால் கன்சியூம் பண்ண ஒரு 30 செகண்ட்ஸ்லேயே அது நம்ம பிளட்டில் கலந்து நம்ம பிரெயினுக்கு போயிடும். நம்ம பிரெயினுக்கு போன உடனே நம்மளோட மோட்டார் ஃபங்க்ஷன்ஸை வந்து சுத்தமாக டோட்டலாக மாற்றிடும். மோட்டார் ஃபங்க்ஷன்ஸ்னால் நான் இந்த இடத்துல என்ன சொல்கிறேன்னா, லைக் போதையில் நடக்கிறது, அந்த மாதிரி ஸ்பீச் ஆஃப் சிம்பிள் மாறுறது, தென் அவங்க நடக்கிற இதுலேயே தெரியும், லைக் அந்த மாதிரி உள்ளது. பிரெயின் டு பாடி கண்டிஷன்ஸு இது எல்லாமே சேஞ்ச் ஆகிறது தான் இங்கே மோட்டார் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக நான் ஏன் இந்த இடத்துல ஆல்கஹாலை வந்து பாய்சன்னு சொல்கிறேங்கிறத பார்க்குறதுக்கு முன்னால், ஆல்கஹால் வந்து நம்ம லிவருக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் கொண்டு வருதுங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இந்த ஆல்கஹால்ங்கிறதோட கெமிக்கல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா எத்தனால். இந்த எத்தனாலை வந்து நம்ம லிவரால் டைஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த எத்தனாலை வந்து அசிட்டோ ஆல்கஹேட்டாக மாற்றுது. இந்த அசிட்டோ ஆல்கஹேட்டும் பார்த்தீங்கன்னா அதுவும் நல்லதில்லை, எத்தனாலை விட மோர் பாய்சனஸ். ஸோ அதை வந்து அசிட்டேட்டாக மாற்றுது. இந்த அசிட்டேட்டுங்கிறது வந்து ஒரு கேலரி தான். பட் இந்த கேலரியில் வந்து புரோட்டீன், கார்பு, ஃபேட்டு, விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபைபர்ஸ்னு எதுவுமே இருக்காது. இது வந்து ஒரு ஜீரோ நியூட்ரிஷன் கேலரியாக தான் டினோட் ஆகும். ஆக்சுவலாக இங்கே ஏன் ஆல்கஹாலை மோர் பாய்சனஸ்ன்னு சொல்கிறோங்கிறத பார்த்தீங்கன்னா, நம்ம பிரெயினோட அவுட்டர் சர்ஃபேஸில் நியோகாட்ரெக்ஸ்னு ஒரு பார்ட் இருக்கும். நியோகாட்ரெக்ஸுங்கிறது வந்து பெரிய விஷயம்னா இல்லை, நம்மளோட ஃப்யூச்சரை பற்றி பிளான் பண்ணுறது அண்ட் நம்ம பாஸ்ட் மெமரிஸ் அண்ட் சொந்தமாக யோசிக்கிற திறனை கொடுக்குறது தான் நியோகாட்ரெக்ஸ். ஆக்சுவலாக நம்ம பிரெயினுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம் மாதிரி தான், உரிக்க அப்படியே ஒரு உள்ள லேயராக போயிட்டுருக்கோம். நீங்கள் வீக்லி வந்து ஒரு 4 டைம்ஸ்க்கு மேலே ஆல்கஹால் கன்சியூம் பண்ணீங்க, நியோகாட்ரெக்ஸுங்கிற லேயர் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சுக்கிட்டு போக ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்ச நாள்லேயே உங்களுக்கு சொந்தமாக யோசிக்கிற திறன் போயிடும், ஒரு சிந்திக்கிற திறனே போயிடும், ஃப்யூச்சரை பற்றியான ஒரு பிளானிங் இருக்காது, எதுவுமே இருக்காது. இப்போ பொதுவாக நீங்கள் வந்து ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறவங்கள்ட்ட போயிட்டு எவ்வளோ தான் அட்வைஸ் பண்ணாலும் அவங்க வந்து அதை குவிட் பண்ண முடியாது. அதுக்கான காரணம் இது தான், அதிகமாக அவங்க கன்சியூம் பண்ணுறதுனால நியூகாட்ரெக்ஸுங்கிற ஒரு லேயரே அழிஞ்சிருக்கும், அவங்களுக்கு அரிச்சிட்டு போயிருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ தான் புரிய வச்சாலும் அவங்களுக்கு சொந்தமாக யோசிக்கிற திறன் இருக்காது, தென் அவங்களுக்கு ஃப்யூச்சரை பற்றி பிளானிங் எதுவுமே இருக்காது. இன்றைக்கி வந்து இந்த நைட் குடிக்கணும், அடுத்த நாள் நைட் குடிக்கணும், அதே அவங்களோட தாட்ஸாகவே இருக்கும். ஓகே, ஓகே. அற்புதமா பதில் சொன்னீங்க. நான் அதை நீங்க சொன்ன விஷயங்களை வந்து இப்போ படம் அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டா வர எல்லா படத்தையும் எடுத்துக்கிறவங்களேன், இந்த மது அப்படிங்கறத ரொம்பவே அதிகமா ப்ரொமோட் பண்றாங்க. இப்போ முன்னாடி உள்ள படங்கள்லாம் எடுத்துக்கிட்டா கீழே அட்லீஸ்ட் அந்த வார்னிங்காவது கொஞ்சம் பெரிய சைன்லயே போடுவாங்க, மது அருந்துதல் வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு அப்படின்னு பெருசாவது போடும். இப்போ என்ன பண்றாங்கன்னா படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல போட்டிருந்தாங்க, அந்த ஸ்டார்டிங் ஸ்கிரீன்ல வந்து சர்டிபிகேட் காமிச்சோடனே போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த படத்துல அந்த ஸ்மோக்கிங்கோ இல்ல ட்ரிங்கிங்கோ வரும்போது அந்த விஷயத்த ரொம்பவே சின்னதா போடுவாங்க. ஏன்னா இப்போ உள்ள ஆடியன்ஸ் அதை விரும்புறாங்க. இப்போ உள்ள ஆடியன்ஸுக்கு வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணாதான் நம்ம கெத்து, ஸ்மோக் பண்ணா நீங்க சொன்ன மாதிரி ஸ்மோக் பண்ணாதான் கெத்து அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ள அப்படியே ஒரு சமுதாய சூழ்ச்சிக்குள்ளேயே அது அப்படியே கொண்டு போறாங்க. இதை ஏன் நம்ம மாத்த முடியாது? அந்த சமுதாயத்தை ஏன் மாத்த முடிய மாட்டேங்குது நம்மளால? இப்போ நம்ம வந்து ரொம்ப காலமா இந்த படத்திலேயே லைக் இப்போ தமிழ்நாட்டுன்னு எடுத்துக்கிட்டா இல்ல இந்தியான்னு எடுத்துக்கிட்டா படம்ங்கிறது நம்மளோட ஒரு ஒன்றிய ஒரு இதா மாறிடுச்சு. ஒரு நண்பனுக்கு அப்புறம் ஒரு படம், லைக் நிறைய பேர் படம் பார்க்காம அவங்களால இருக்கவே முடியாது. மாசத்துக்கு 2 படம், வாரத்துக்கு 2 படம்னு பாக்குற ஆட்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. சோ படம் வந்து அவங்களோட ஒரு லைஃபோட ஒரு பார்ட்டாவே மாறினதுனால படத்துல என்ன காட்டுறாங்களோ அதை ரிலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இப்போ படத்துல வந்து அவன் குடிக்க ஆரம்பிச்சான், லைக் இப்போ அவங்க தொடர்ந்து ஒரு சின்ன வயசுல இருந்து இப்போ அவங்களுக்கு ஒரு 22 வயசு ஆயிடுச்சு. 22 வருஷமா அவங்க என்ன பார்த்திருப்பாங்க, ஒரு பெரிய பிரச்சனை இல்ல ஒரு வீட்டுல ஒரு ரொம்ப பெரிய பிரச்சனை, நம்மளால ஒண்ணும் பண்ண முடியலன்னா போய் குடிச்சிட்டு வந்து தூங்குனா சரியா போயிடும், இல்ல குடிச்சா நம்மளோட ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகும். இந்த மாதிரிதான் அவங்க பிரெயின் வந்து 19-20 இயர்ஸா டியூன் ஆயிருக்கு. நம்ம சடனா 22 இயர்ஸ்ல அவன்கிட்ட போய் நீ குடிக்கிறது தப்புன்னு சொன்னா அவனால உடனடியா மாத்திக்க முடியாது. சோ இதை நம்ம மாத்தணும்னா நம்மளோட சேஞ்ச் வந்து சின்ன வயசுல இருந்தே இருக்கணும். சோ இப்போ உள்ள ஜெனரேஷன்ல குடி வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன். சோ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம பேரண்ட்ஸ் ஆகும் போது நம்ம சில்ட்ரன்ஸுக்கு நம்ம தான் அவேர்னஸ் கொடுக்கணும். சோ படத்துல காட்டுறது வந்து வெறும் படத்துக்கு மட்டும்தான், அவங்க வந்து ஸ்கிரீனுக்கு பின்னாடி அந்த ஆக்டர்ஸும் நடிச்சுட்டு தான் இருக்காங்க, அவங்க கூட உண்மையா குடிக்க மாட்டாங்க, குடிச்சா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் நம்ம எடுத்து சொன்னோம்னா லைக் சின்ன பிள்ளையில இருந்து நம்ம எப்படி ட்ரெயின் ஆகுறோமோ அதே மாதிரிதான் நம்ம பெரிய வயசுலயும் இருப்போம். அதனால சின்ன பிள்ளைங்களுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணோம்னா லைக் மதுவை பிற்காலத்துல அழிக்கலாம். ஸோ இதே கொஸ்டினை தான் சந்தோஷ் நான் உங்ககிட்டயே வைக்க விரும்புகிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு 10ல் 8 கொலை வந்து ஆல்கஹால் கன்சியூமெண்ட் நடக்கிறனால, ட்ரக்ஸ் கன்சியூமெண்ட் நடக்கிறனால தான் இது நடக்குது. அண்டு அதே மாதிரி தான் சைல்டு அப்யூஸு, ஈவ் டீசிங்ஸ், கொலை மிரட்டல் எல்லாமே மோஸ்ட் ஆஃப் ஒரு 10 கொலை நடக்குதுன்னா அதில் 8க்கும் மேற்பட்டது வந்து ஆல்கஹால் கன்சியூமெண்ட் பண்ணுறதா தான் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஆல்கஹால் எடுக்கிறதுக்கு முன்னால் ஒரு தடவை யோசிக்கலாம். ஓகே, ஓகே, ஓகே. ரொம்ப சூப்பரா உங்களோட தாட்ஸ் ஷேர் பண்ணீங்க. நம்ம கடைசி கொஸ்டினோட அந்த பாட்காஸ்ட் வந்து நிறைவு பண்ணிக்கலாம். ஸோ கடைசி கொஸ்டின் என்னன்னா, ஓவராலா இங்க மதுவை வந்து நீங்க என்னவா பாக்குறீங்க இந்த சமுதாயத்துல? அது வந்து ஒரு நல்ல விஷயமா பாக்குறீங்களா, இல்ல
உண்மையிலே ஒரு கெட்ட விஷயம், நம்ம சீரழிக்கக்கூடிய ஒரு விஷயமா பாக்குறீங்களா? லைக் நம்ம வந்து ஒரு விஷயத்த நல்லது கெட்டதுன்னு அப்படியே டைரக்டா சொல்லிட முடியாது. லைக் அமிர்தம்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அது நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அதுவே அமிர்தம் அளவுக்கு மீறினால் நஞ்சுன்னு தான் சொல்லியிருக்காங்க. சோ ஆமா, எதுவுமே ஆமா. ஒரு இப்போ ஆல்கஹாலே பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம எல்லாரும் அதை வந்து ஒரு வில்லன் ஒரு பேட் சைட்லயே போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஆல்கஹாலுக்கும் ஒரு நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு. ஆல்கஹால் வந்து ஒரு நல்ல ஒரு பெயின் கில்லர். அதாவது சில ஓகே. பேஷண்ட்ஸ் வந்து யாரெல்லாம் பெயின்ல இருக்காங்களோ அவங்களுக்கு ஆல்கஹால் இன்ஜெக்ட் பண்ணி அவங்களோட பெயினை குறைப்பாங்க. போர் நடந்த காலத்துல எல்லாம் ஆல்கஹால் வச்சுதான் புண்ணு ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆல்கஹால் கொடுத்தா ஓகே. கொஞ்சம் எனர்ஜைஸ்டா பீப்புள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ அதெல்லாம் எப்ப ஃபீல் பண்ணாங்கன்னா அது ஒரு அதோட அளவை வந்து கரெக்டான எடுக்கும் பொழுது ஆல்கஹால் வந்து ஒரு நல்ல விஷயமா செயல்பட்டு இருந்தது. ஆனா அதையே வேற விஷயங்களுக்கு, அதாவது நம்மளோட வருத்தங்களை போக்குறதுக்கு இல்ல அதுல இருந்து நமக்கு போதை கிடைக்குதுன்னு அதை நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறப்ப அது வந்து நமக்கு ஒரு அடிக்ஷனா மாறுது. சோ ஓகே. மதுவை அளவா எப்ப எடுக்கணுமோ அப்ப எடுத்தா நல்லது. ஆனா இப்போ நம்ம எடுத்துட்டு இருக்க மாரி அடிக்ட் ஆகி டெய்லி இல்ல வீக்லி குடிக்கிறது வந்து கெட்டது. ஸோ இதே கொஸ்டின் தான் சந்தோஷ் நான் உங்ககிட்ட வைக்க விரும்புகிறேன். நீங்கள் ஆல்கஹாலை பற்றி ஓவரால் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய பார்வை, உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, ஆல்கஹால் வந்து ஃபுல்லி பாய்சனஸ்ன்னு சொல்ல முடியாது. இந்த ஆல்கஹால்ங்கிறது வந்து பேசிக்காவே ஒரு ஆன்டிபயோட்டிக். இத வச்சு நெறையா மெடிசன்ஸ் செய்யலாம். லைக் அந்த மாரி நெறைய விஷயத்துக்குமே ஹெல்ப் பண்ணும். பொதுவா பார்த்தீங்கன்னா, மந்த்லி ட்வைஸ் கூட ஆல்கஹால் கன்சியூம் பண்ணலாம். இதனால எந்த பிரச்சனையும் வரப்போறதில்ல. பட் இங்க என்ன பயப்படக்கூடிய விஷயம்னா, அந்த ஆல்கஹால் கன்சியூம் பண்றதுனால நம்ம நியூரோ கார்டெக்ஸ் வந்து டேமேஜ் ஆயிடுச்சுன்னா, அது அப்படியே அடிக்ஷனா மாறிடலாம். நெக்ஸ்ட் டைம் நீங்க ஆல்கஹால தொடம்போதுன்னா, உங்க ஃபேமிலிய பத்தி ஒரு தடவ யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்க அத தொடமாட்டீங்க. பொதுவாவே நம்ம தமிழ்நாட்டுல வந்து ஒரு 10ல ஒரு 8 குடும்பம் வந்து ஆல்கஹாலால சிதைஞ்சுக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்ல முடியும். குடிச்சிட்டு யாரோ ஒருத்தவங்க ரோட்ல படுத்து கிடப்பாங்கிறது தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. அது யாரோட அப்பாவா இருக்கலாம், யாரோட தம்பியா இருக்கலாம், யாரோட அண்ணனா கூட இருக்கலாம். அவங்க இடத்துல இருந்து பார்த்தா தான் அந்த ஆல்கஹாலோட எஃபெக்ட் புரியும். ஸோ சே நோ டு ட்ரக்ஸ் கைஸ். அண்ட் அவ்வளோதான் என்னோட ஒப்பீனியன். என்னை பொறுத்த வரைக்கும் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறது வந்து கிட்டத்தட்ட ஒரு கிரைம். இதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, ஓகே. சூப்பர். தேங்க் யூ இந்த பாட்காஸ்ட்ல உங்களுடைய தாட்ஸ ஷேர் பண்ணதுக்கு. அண்ட் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஓவரால் வியூ நம்மளுக்கு இந்த பாட்காஸ்ட் வந்து கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஏன்னா ஆல்கஹால் அப்படிங்கிறது நம்மளுடைய கஷ்டங்களை போக்குறதுக்காண்டி முன்னாடி வந்து ஜெயவர்ஷன் சொன்ன மாதிரி முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பல விஷயங்களுக்கு அந்த ஆல்கஹால் மெடிக்கலா நிறைய விஷயங்களுக்கு இது பயன்படுத்தப்பட்டிருக்கு. பட் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஃபேஷனா கொண்டு வந்துட்டு இருக்கோம். குடிக்கணும், பப்புக்கு போகணும், என்ஜாய் பண்ணணும். வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னாலே மது அப்படிங்கிற ஒரு இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான விஷயமா இந்த ஜென்ரேஷன்ல ரோல் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இந்த பாட்காஸ்ட் கேட்டதுக்கு அப்புறம் அதுல இருந்து கொஞ்சம் அங்க தாட்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் மாறும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வாய்ஸ் ஆஃப் ஒன்ஸ் பாட்காஸ்ட் அதுக்காக தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ அந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சது அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இதை பத்தி மதுவை பத்தி நான் இல்ல நீங்க சொல்றது தப்பு அப்படின்னு நீங்க உங்களுக்கு ஏதாவது சஜஷன் அப்படி இருந்ததா இல்ல உங்களுக்கு ஏதாவது மாறு கருத்து வேறுபாடு இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் ஓப்பனா இருக்கு. நீங்க அங்க இடத்துல போய் ஷேர் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான நான் உங்களும் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது ஆர்ஜே பிரசாந்த் மற்றும் என்னடா பாட்காஸ்ட் குழுவினர்கள். நன்றி, வணக்கம்.